இந்த படத்தெல்லாம் தயவு செஞ்சு பாத்துறாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். படத்தோட பேரு த கேரளா ஸ்டோரி 2. கேரளா ஸ்டோரி 1 ஒரு ப்ரொபகண்டா படம். கேவலமா இருந்துச்சு. பார்ட் 2 அதே டெம்ப்ளேட்ல அப்படியே எடுத்து உருட்டி பரட்டி கசக்கி வச்சிருக்காங்க. ஒரு ட்ரூ ஸ்டோரியில பேஸ்ட் ஆன் த இன்சிடென்ட்ங்கிறது எல்லாமே ஒருத்தனை பார்த்து கேள்வி கேட்கிற விதத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ற விதத்துல இருக்கணும். அவன் இப்படிதான் பண்ணிருப்பாங்கிற விதத்துல மைனாரிட்டி மக்களை டார்கெட் பண்ணி நம்மளோட வன்மத்தை திணிக்கிறது ரொம்ப தப்புங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ZEE5ல தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. படத்தை படமா மட்டும் பார்த்தாலுமே பெர்ஃபார்மன்ஸை தாண்டி படத்துல எதுவுமே பெருசா இல்ல. ஸ்டோரியுமே கேரளா 1 ஸ்டோரியை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி சிமிலரா உருட்டி பரட்டி இருக்காங்க. புதுசா ஸ்டோரி கூட எழுத முடியலன்னா எதுக்கு பார்ட் 2 எடுக்கிறீங்கன்னு கண்டிப்பா நீங்களே கேட்பீங்க. சாங்ஸ் படத்துக்கு ரொம்பவுமே அன்வான்டா இருந்துச்சு. கிளைமேக்ஸ், படத்துல இருக்கக்கூடிய டைலாக்ஸ், பல சீன்ஸ் எதுவுமே கன்வின்சிங்காவும் இல்ல, ரியலிஸ்டிக்காவும் இல்லங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எமோஷன் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. அண்ட் எமோஷன் சுத்தமா கை கொடுக்கல. முட்டியில கிடக்கிற மூளையை எடுத்து மண்டையில மாட்டிட்டு போடான்னு சொல்ற அளவுக்கு பல விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இங்க லவ் ஜிகாத் நாடக காதலை தாண்டி மக்களுக்கு பல பிரச்சனை இருக்கு. அதுக்கு யாருமே ஒழுங்கா பதில் சொல்ல முடியாதப்போ இதுக்கு ஏன்டா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்கிற கேள்விக்கு யாராச்சும் கமெண்ட் செக்ஷன்ல பதில் சொல்லிட்டு போங்க. இந்த படம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை, see you and love you all.